தக்காளி விவசாயிகள்லாம் இந்நேரம் சாகுபடி செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. அதில் வரக்கூடிய பூச்சி தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சிறந்த மேலாண்மை முறைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல காய்ப்புழுக்கள். இந்த புழுக்கள் காய்களில் துளையிட்டு உள்ளே இருக்க திசு பகுதிகளை சாப்பிடுது. அடுத்ததாக இலை தின்னும் புழுக்கள். இந்த புழுக்கள் இலைகளில் பச்சையத்தை சுரண்டி சாப்பிடுது. இதனால் இலைகளில் நரம்பு பகுதிகள் மட்டும் காணப்படுது. அடுத்ததாக இலை துளைப்பான். இந்த புழுக்கள் இலைகளில் பச்சையத்தை சுரண்டி சாப்பிட்றதுனால இலைகளில் வெண்ணிற பாம்பு வடிவங்களில் கோடுகள் காணப்படுது. பின்னால் இந்த இலைகள் எல்லாமே காஞ்சி போயிடுது. அடுத்து வெள்ளையீர். இது இலைகளில் சாரை உறிஞ்சனால இலைகள் மஞ்சள் நிறமாக மாறிடுது. அது மட்டும் இல்லாமல் இலைகள் கீழ் நோக்கி சுருண்டு காணப்படுது. இது இலை சுருட்டு வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ் நோய் தாக்குதலையுமே ஏற்படுது. இதனால் செடியோட வளர்ச்சி பாதிக்கப்படுது. பூ பூக்கிறது, காய் காய்க்கிறது என அனைத்துமே பாதிக்கப்படுது. அடுத்ததாக இலைப்பேன். இது ஒரு வகையான புள்ளி வாடல் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ் நோய் தாக்குதல் ஏற்படுத்துது. இதனால் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறிடுது. வளர்ச்சி பாதிக்கப்படுது. இதனால் மகசூலுமே அதிகளவு பாதிக்கப்படுது. இது போன்ற பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த சாமந்தி அல்லது சோளம் போன்ற பயிர்களை வரப்புகளில் பயிரிடுறது மூலமாக பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக எல்லோ ஸ்டிக்கி ட்ராப். இதை பயன்படுத்துறது மூலமாக வெள்ளையி, இலைப்பேன் இது போன்ற சாரஞ்சு பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். அடுத்து ஃபிரமோன் ட்ராப். இதை பயன்படுத்தும் போது காய்ப்புழுக்கள் அல்லது இலைத்தின்னும் புழுக்கள் இது போன்ற புழுக்கள் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக நம்ம ப்ராடக்டான இன்ஃபினிட்டியை பயன்படுத்துகிறது மூலமாக கட்டுப்படுத்தலாம். இன்ஃபினிட்டி பயோபெஸ்டிசைட் கன்சார்ஷியா இயற்கை பூச்சிக்கொல்லி கூட்டமைப்பு. இதில் 5 வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது. இந்த 5 வகையான நுண்ணுயிர்களும் சாருஞ்சு பூச்சிகள், இலைத்தின்னும் புழுக்கள், நூற்புழுக்கள், வண்டுகள் இது போன்ற அனைத்து வகையான பூச்சிகளையுமே கட்டுப்படுத்த பயன்படுத்தலாம். இது ஒரு ஏக்கருக்கு 250 கிராம் போதுமானது. முதல் டோஸ் ஸ்ப்ரே மூலமாக 2 மற்றும் 3வது டோஸ் வேறு சிகிச்சை மூலமாக கொடுக்கணும். இது போல் கொடுத்துட்டு வர்றது மூலமாக பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் இது போன்ற விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.